ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஓகே சார். ரெடி சார். பிரகாஷ், இங்க லேண்ட் பண்ணும். மூவ் ரைட். டவுன் டவுன் டவுன். ஸ்டாப் 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 ஸ்டாப். இது உங்க பொண்ணோட செயின் தானே? ஆமா சார். பாருங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பத்ரா விழுந்த இடமும் அவ எப்படி தப்பிச்சாங்கிற விஷயமும் இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இனி மீதி இருக்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி. உயிர் பழைச்ச பத்ராவை மறுபடியும் பள்ளத்துல தள்ளி விட்டது யாரு? ரொம்ப தீவிரமா விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கொலை சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சது. அதுல டவுட்ஸ் இருக்கு, கெஸ் இருக்கு, கன்ஃபியூஷனாகவும் இருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கிரைம் பிரான்ச்சுக்கு இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கிடைக்கும். பத்ராவை கொலை பண்ணவங்கள நாளைக்கு காலையில கோர்ட்ல ஆஜராக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார்,
மிஸ்டர் மணி, கைதிகளோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இந்த கேஸை பத்தின பிரீஃப் நான் கொடுத்த அந்த ஃபைல்ல கூட இருக்கு சார். எஸ், we have gone through it. சார், மிஸ்டர் மணி, இந்த கேஸ்ல நிறைய பேரை சந்தேகப்பட்டீங்க, ஒருத்தர் அரெஸ்டும் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். அப்படி இருக்க இப்போ நீங்க இவங்க தான் குற்றவாளின்னு எப்படி முடிவு பண்ணீங்க, அதை சொல்ல முடியுமா? ஷூர் சார். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக என்ன காரணம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார், இந்த லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. தொடர்ந்து விசாரிச்சதுல இந்த லெட்டர் எழுதினது ஒரு பொண்ணுன்னும் அந்த பொண்ணு இந்த கேஸ ஆரம்பத்துல விசாரிச்ச சப் இன்ஸ்பெக்டர் ராஜனோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேச்சுரலா என் மனசுல ஒரு டவுட், ஜஸ்ட் அ டவுட், வெதர் blood is thicker than water. சொந்த தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக எஸ்ஐ ராஜன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரா, அதோட வெளிப்பாடு தான் பருத்தியூர் ராஜுவை அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாரா. அட்வொகேட் கங்காதரனுக்கு எஸ்ஐ ராஜன் பணிஞ்சிட்டாரோன்னு தோணுச்சு. லெட் மீ ரிப்பீட் சார், இது எல்லாமே எனக்குள்ள எழுந்த சந்தேகம் தான். எனக்கு இவ்வளோ டவுட்ஸ் இருந்ததுனால தான் நேரடியா நானே வந்து விசாரணை பண்றது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மாறு விஷயத்துல வந்தோம் சார். ஆனா நாங்க சந்தேகப்பட்டது தப்புங்கிறத உணர்ந்தோம். எஸ்ஐ ராஜன் ரொம்ப நல்லவர்னு ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மாறு வேஷம் தேவைப்படல, கலைச்சிட்டோம். இப்போ நாங்க அரெஸ்ட் பண்ண குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத பத்தி சொல்றேன். எங்களோட விசாரணையில ஏற்பட்ட விசித்திரமான ஒரு திருப்பத்துல தான் இப்போ நாங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கிற குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா ஒருத்தரோட வாக்குமூலத்தை வச்சு தான் பிடிச்சோம். யார் அது? இந்த கேஸோட 2வது குற்றவாளி. அவரை கூப்பிடலாமா சார்? கண்டிப்பா. தேங்க்யூ சார். ராஜன், ப்ளீஸ். இந்த ஆள் பேர் தான் முருகன். அந்த வக்கீல் கங்காதரனோட ஆளினால். அந்த வக்கீலோட எல்லா முட்டாள்தனத்துக்கும் இவர் உதவியா இருப்பார். சம்பவம் நடந்த அன்னைக்கே பருத்தியூர் ராஜுவை இவர் வீட்டில் வச்சு பார்த்தேன்னு இவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தான் இந்த கேஸே ஆரம்பமாச்சு. ஆனா இவர் சொல்றது பொய்யுங்கிற விஷயம் எங்க விசாரணையோட ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க தான் இவரையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டு வாசலுக்கு நாங்கள் மறுபடியும் போனோம்.